DV, what's that? Vijay, Talapati Vijay, South India. What? Talapati Vijay. What the fuck is they saying? Chief Minister of India. இந்த காணொலியை பார்த்துருப்பீங்க. பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா யாருன்னு கேட்டிங்கன்னா நரேந்திர மோடின்னு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு யாருன்னு கேட்டிங்கன்னா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். சீஃப் மினிஸ்டர் ஆஃப் கர்நாடகா யாருன்னு கேட்டிங்கன்னா சித்தராமையான்னு சொல்லுவோம். சீஃப் மினிஸ்டர் ஆஃப் கேரளா யாருன்னு கேட்டிங்கன்னா பினராயி விஜயன் நம்ம சொல்லுவோம். ஆனால் கூகுளிலே தேடி பார்த்ததுல கூட ஒரு இடத்துல கூட தேடி பார்த்து கிடைக்கவே இல்லைங்க. சீஃப் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா யாருன்னு கூகுளில் போய் என்னென்ன முயற்சி பண்ணி தேடி பார்த்தா ஆனால் கண்டுபிடிக்கவே முடியல. உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? தமிழக வெற்றி கழகத்தோட தோழர்களுக்கு தான் தெரியும், தொண்டர்களுக்கு தான் தெரியும், நிர்வாகிகளுக்கு தான் தெரியும்னு நினைக்கிறேன். சீஃப் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா உங்களுக்கு யாருன்னு தெரிஞ்சதுன்னா கமெண்ட் செக்ஷன்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க. இதுலேருந்தே தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு தமிழக வெற்றி கழகத்தோட ரசிகர்களுக்கும் தொண்டர்களுக்கும் வந்துட்டு எந்த அளவுக்கு அரசியல் புரிதல் இல்லாமல் அரசியல் அறியாமையோட இருக்காங்கிறது இதுலேருந்தே தெரிஞ்சிருக்கும். அது சொல்லி உங்களுக்கு புரிய வைக்க வேண்டாம். அதில் இன்னொன்று, இதில் பல பேர் வந்து தமிழக வெற்றி கழகத்தை என்ன பண்ணியிருக்காங்க, எங்கள் தலைவரோட மாசை பார்த்தியா, வெளிநாட்டில் இருக்கிறவங்களாம் வந்துட்டு பிரபலமாகிற அளவுக்கு நாங்கள் பெரிய மாசா இருக்கோம் எங்கள் தலைவர் அப்படின்றாங்கடா பாவிகளா. உங்க தலைவர் மாசுன்றது நீங்க தாண்டா போய் அங்க போய் நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. உங்க கட்சிக்காரங்க எவனோ அங்க போய் தளபதி விஜய் தெரியுமா, தளபதி விஜய் தெரியுமா, அந்த ஆளுக்கு யாருன்னு கூட தெரியல. அதுல வாட் த ஃபக் இஸ் சேயிங் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு அர்த்தம் என்னன்னு தெரியுமா? ஏன்டா நீங்களே போய் இப்படி வந்து அசிங்கப்பட்டுக்கிறீங்க? எங்க பட்டாலும் ஏன்டா தமிழ்நாட்டில் ட்ராவல் மெட்டீரியலாக இருந்தீங்க ஓகே, நேஷனல் வைடில் வந்து ட்ராவல் மெட்டீரியலாக இருந்தீங்க ஓகே, இப்போ இன்டர்நேஷனல் லெவலில் நீங்கள் ட்ராவல் மெட்டீரியலாக ஆகுறீங்களே, உங்களுக்கே கூச்சமாகவே இல்லையாடா இந்த மாதிரிலாம் பண்ணுறதுக்கு? தயவுசெய்து கொஞ்சம் அரசியல் புரிதலோட ஒரு பொறுப்புடன் வந்து செயல்படுங்க. அதுதான் உங்களுக்கும் நல்லது. உங்கள் கட்சியை வளர்த்துறதுக்கு அதுதான் உங்களுக்கு கை கொடுக்கும்.